தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு தட்டை தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தட்டை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஹி ப்ரோபாஸ் கிச்சன். இந்த தட்டை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த மாதிரி தோல் இல்லாத பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 வகையான தட்டை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம நார்மலாக ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ணுறது. ஒன்று வந்து அரிசி அரைச்சி பண்ணியிருப்பேன், இன்னொன்று அரிசி மாவு வச்சு பண்ணது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பில் நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக நம்ம மாவு பிசையும் போது நமக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. நம்ம அடமாவு பதத்தில் அரைச்சிக்கலாம், அடைக்கலாம் அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்த பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு கலருக்காக வேண்டி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருக்கு இல்லையா, வெண்ணெயை வந்து நான் உருக்கி சேர்த்துருக்கேன். நெய்யாக கூட நீங்கள் சேர்க்கலாம், இல்லை வெண்ணெய் வந்து உருக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பில் இந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு போல் தான் வரும் உங்களுக்கு, அதனால் பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்க நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு உருண்டை மட்டும் நம்ம எடுத்து சப்பாத்தி போல் நம்ம திரட்ட போகிறோம். நல்லா உருண்டை பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கோதுமை மாவு அது கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும், அதுக்காக கொஞ்சமாக மாவு சேர்த்தா போதும். உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்பவும் மொத்தமாகவும் திரட்டிடக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அதோட ஓரங்கள் ஒரே ஈவனாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தட்டை கிடைக்கும். இப்போ சின்ன பாட்டில் மூடி இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி அதாவது குக்கி கட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தட்டை வந்து இப்போ குட்டியான ஷேப்பில் தான் போடுறோம். சின்ன சின்ன தட்டை போடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த அரிசி இதெல்லாம் அளப்போம் இல்லையா, அந்த ஆளாக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆளாக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணுனாலும் நீங்கள் பெருசாகவும் நீங்கள் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சின்னதாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ மிச்சம் இருந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். திருப்பி அது வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ எண்ணெயில் போட்டோன்னா அது பூரி மாதிரி புசுன்னு வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் போடும்போது உப்பி வராமல் இருக்கும்.
அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போட்டு எடுக்கணும். நல்லா இது போடும்போது சிம்மில் வச்சுட்டு, சிம்லேயே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தட்டை வந்து கிறிஸ்பியாக வராது. உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரணுன்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெயில் போட்டதுமே அது மேலே தானாகவே எலும்பி வந்துடும். ஒரு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டிங்கன்னா கலர் வந்து ஈவனாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த தட்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ மிச்சம் இருந்த மாவும் நம்ம வந்து இதே போல் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த தட்டை வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.